2 டிசம்பர் 1960 ஆந்திர பிரதேச மாநிலத்தில் சோமவரப்பாடுவில் உள்ள ஏலூரில் நம் கதையின் நாயகி பிறக்கிறாள். அவள் பெயர் விஜயலட்சுமி வட்லாபதி. தனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டதே என்று தகப்பன் ராமுலுவும் தாய் சரளம்மாவும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நாட்கள் அது. நம் கதையின் நாயகி விஜயலட்சுமி குழந்தை பருவத்தில் வறுமையிலே வாழ்ந்தாள். பசி பட்டினியுமாய் பல நாட்கள் இவ்வாறு காலம் உருண்டோடிக்கொண்டே இருந்தது. 4ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த விஜயலட்சுமியை வீட்டு வேலை செய்ய ஆளில்லை என்று பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டனர். பிறகு விஜயலட்சுமி பருவமடைந்தாள். 14 வயதில் திருமணம். மாப்பிள்ளை மாட்டு வண்டி ஓட்டுபவன். விஜயலட்சுமிக்கு திருமண வாழ்க்கை நினைத்தது போல் இல்லை. மாப்பிள்ளை படிக்காதவன், குடிப்பவன். இரவில் வந்து 14 வயது சிறுமியாகிய விஜயலட்சுமி போட்டு அடிப்பான். அவனிடத்திலிருந்து உயிர் தப்பி பிழைத்து கொள்ள வேண்டும் என்று விஜயலட்சுமி தனது 16 வயதில் சொந்தக்காரர்கள் வீட்டில் வீட்டு வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று சென்னை வந்துவிட்டார். அந்த வீட்டிலேயே சில காலம் ஒப்பனை கலைஞராகவும் பணியாற்றினார். ஒரு நாள் விஜயலட்சுமி மாவு அரைக்கலாம் என்று மாவு கடைக்கு வந்தார். அப்பொழுது நடிகரும் டைரக்டருமான வினோத் சக்கரவர்த்தியும் மாவரைக்க அந்த கடைக்கு வந்திருந்தார். இந்த பெண்ணை பார்த்தவுடன் இவள் கண்ணில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது பல பேரை இழுக்கும் என்று அம்மா உன் பேர் என்ன கேட்டார். அதற்கு அவள் என் பெயர் விஜயலட்சுமி என்றாள். அம்மா உனக்கு சினிமா நடிக்க பிடிக்குமா என்று கேட்டார். பிடிக்கும் ஐயா, எங்கள் ஊரில் நான் கூத்து கட்டியிருக்கிறேன் என்று கூறினாள் விஜயலட்சுமி. உடனே நடிகர் வினோத் சக்கரவர்த்தி உங்கள் வீட்டு எஜமானி அம்மாவிடம் சொல்லிவிட்டு 2 நாட்கள் கழித்து என்னை வந்து பார், நான் உனக்கு சினிமா கற்றுத்தருகிறேன் என்று கூறினார். குறிப்பு: இந்த சந்திப்பு நடக்காமல் இருந்திருந்தால் நம்மிடம் இன்றும் விஜயலட்சுமி என்கின்ற சில்க் சுமிதா உயிருடன் இருந்திருப்பார். பிறகு நடிகர் வினோத் சக்கரவர்த்தி சினிமாவில் எப்படி நடிக்க வேண்டும் என்று விஜயலட்சுமிக்கு சொல்லித்தந்தார். இன்றிலிருந்து விஜயலட்சுமி என்ற பெயர் உனக்கு வேண்டாம், சில்க் சுமிதா என்று பெயரிட்டார். தமிழில் வண்டி சக்கரம் என்ற திரைப்படத்தில் சாராய வியாபாரியாக சில்க் சுமிதா அறிமுகமானார். பிறகு சில்க் சுமிதாவின் அழகு அசூர வளர்ச்சி பெற்றது. சிவாஜி கணேசன், கமல், ரஜினி என்று தமிழ் சினிமாவே தன் கையில் வைத்து கொண்டிருந்தார் சில்க் சுமிதா. அது மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தியிலும் கொடிகட்டி பறந்தார். 80 காலகட்டத்தில் சில்க் சுமிதா இருந்தால்தான் படம் வியாபாரமாகும் என்ற நிலை இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இதில் சில்க் சுமிதாவுக்கு மெயின் ரோல். வெட்ட வெளியில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. சில்க் சுமிதாவுக்கு அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று டைரக்டரிடம் கேட்டார். ரூமுக்கு செல்ல வேண்டுமென்றால் 30 கிலோமீட்டர் ஆகும். இங்கே ஒரு பள்ளத்திலோ அல்ல மரத்துக்கு பின்னாலோ சிறுநீர் கழித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்ட சில்க் சுமிதா முள்புதருக்குள் சிறுநீர் கழிக்க சென்றார். அங்கு படப்பிடிப்பை பார்க்க வந்தவர்கள் சில்க் சுமிதா எப்படி சிறுநீர் கழிக்கிறார் என்பதை பார்க்க அவர்கள் மரத்தில் ஏறியெல்லாம் பார்த்தனர். சில்க் சுமிதா தனது சக தோழியிடம் இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் என் உடலைத்தான் பார்க்கிறார்கள், என் உள்ளத்தை யாரும் பார்க்கவில்லை என்று கண்ணீருடன் கூறினார். அன்று முதல் கொண்டே அவர் தனது தோழியிடம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். ஒரு நாள் நடன இயக்குனர் புலியூர் சரோஜாவின் மகனை பார்த்தவுடன், அக்கா, உங்கள் மகனை நான் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் புடவை கட்டிக்கொண்டு விளக்கேற்றுகிறீர்கள், குடும்பமாய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவில்லை அக்கா. ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கத்தான் எனக்கு பிடித்திருக்கிறது அக்கா. இப்பேற்பட்ட இடத்தில் உங்கள் குடும்பத்தில் வாக்குப்பட ஆசை. அதனால்தான் உங்கள் மகனை நான் திருமணம் செய்து கொண்டு புடவை கட்டிக்கொண்டு உங்கள் வீட்டுடனே இருந்து விடுகிறேன் அக்கா என்று சொன்னார். அதற்கு புலியூர் சரோஜா, என் மகனின் ஆசை அவன் மேலே படிக்க வேண்டும் என்று கூறுகிறான். திருமணமெல்லாம் 10 வருடம் கழித்து என்று சொல்கிறான். இப்போதைக்கு அவனுக்கு திருமணம் செய்ய ஆசை இல்லையாம். படித்து சேவை செய்வதாக கூறுகிறான். அவன் விருப்பம் போல் ஆகட்டும், அவனை மறந்துவிடு என்று சொல்லிவிட்டார்.
நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று சில்க் சுமிதா கண்ணீருடன் அந்த நாட்களை கடந்து சென்று விட்டார். சில்க் சுமிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு என்னவென்றால் நல்ல கணவருடன் ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தான். ஆனால் அது கடைசி வரைக்கும் நடக்கவில்லை. அடிக்கடி கோயிலுக்கும் தியானத்திற்கும் செல்ல ஆரம்பித்தார். சில்க் சுமிதா எப்பொழுதும் காலையில் பீச்சில் வாக்கிங் போவது வழக்கம். அவர்களை சுற்றி எப்பொழுதும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் இருக்கும். ஏனென்றால் பேக்கரியில் மீந்து போகும் எல்லா பொருட்களையும் முந்தின நாள் இரவே வாங்கி வைத்து கொள்வாராம். வாக்கிங் செல்லும் பொழுது அனைத்து நாய்களுக்கும் அவர் உணவளிப்பாராம். இது பல ஆண்டுகளாக அவர் செய்து வந்தார். சில்க் சுமிதாவிடம் யாராவது உதவி என்று கேட்டால் தன் பையில் இருப்பதை எடுத்து கொடுத்து விடுவார். அது அவருடைய இயல்பாகவே இருந்தது. ஒரு நாள் அவர் வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி, என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், நீங்கள் வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று பத்திரிகை வைத்தாள். உடனே சில்க் சுமிதா ஒரு நிமிடம் இரு என்று சொல்லி தன் பீரோவிலிருந்து அள்ளி கொண்டு வந்து போட்டார்கள். அத்தனையும் தங்க நகை. இந்த நிகழ்ச்சியை பார்த்தவர் சொன்னது, எப்படி இருந்தாலும் ஒரு 20 சவரம் இருந்திருக்கும் என்று கூறினார். அவ்வளவு தாராளம் உள்ளம் கொண்டவர் சில்க் சுமிதா. ஒரு பாடலுக்கு 10 லட்சம் மேல் சம்பளம் வாங்கியும் தனக்கென ஒரு வீடு இல்லாமல் வாடகை வீட்டிலே இருந்தார் சில்க் சுமிதா. அவருடன் பழகியவர்கள் சில்க் சுமிதாவின் குணம் 12 வயது குழந்தைக்கு ஒப்பாயிருக்கும். அவ்வளவு குழந்தை போல் இருப்பாராம். அவ்வளவு நல்ல உள்ளம் கொண்டவர் சில்க் சுமிதா என்னும் விஜயலட்சுமி. உலகத்தை விட்டு அவர் செல்லும் பொழுது கூட ஒரு நாள் முன்பு, நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடப் போகிறேன், இத்துடன் சினிமாவில் கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன் என்று புலியூர் சரோஜாவிடம் கூறிவிட்டு சென்றாராம். குடும்ப வாழ்க்கையின் மீது அவருக்கு அவ்வளவு ஆசை. கடைசி வரைக்கும் அது நிறைவேறாமல் போய்விட்டது. குறிப்பு: இந்து மதம், கிறிஸ்துவ மதம், முஸ்லிம் மதம் 3 மதத்திலும் கடவுள் இருக்கும் இடம் மனிதனின் உள்ளத்திற்குள். மனிதனின் உடல் ஒரு கோவில். அந்த கோவிலை யாரும் தீட்டுப்படுத்தக்கூடாது. ஐயோ நான் கடவுளையும் கோவிலையும் தீட்டுப்படுத்தி விட்டேனே என்று நம் மனசாட்சி நம்மையே குத்திவிடும். ஆக நம் உடலையும் நம் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொள்வோம். நம் உடலாகிய ஆலயத்தையும் உள்ளமான நல் சிந்தனை என்னும் கடவுளையும் பேணி காக்க வேண்டும். இவையே நம்மை பூரண ஆயுளுடன் வாழ வைக்கும். சில்க் சுமிதாவின் முடிவு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் உடலாகிய ஆலயத்தையும் இறைவன் வாழும் உள்ளத்தையும் தீட்டுப்படுத்தாதீர்கள்.